இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேக் ஆகி போயிட்டு இருக்குங்கிறத பாருங்களேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஷேக்லையும் தலைவர் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. நேவி இதெல்லாம் போயிட்டுருக்கு போட்லாம். இப்போ தூரத்தில் 2 போட்டு வருதா, இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெரிய போட்டு வந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய ஷிப்பு மாதிரி ஃபெரி மாதிரி. அது கிராஸ் ஆகிறதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒரு சின்ன நேவி வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்லா மலையில் வந்து மாட்டியாச்சுங்க. ட்ரிப்பே ரொம்ப அப்படியே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள் இவங்க தான் வந்து நம்ம கூட அந்த போட்டில் வந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து போட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையன் நல்லா ஜாலியாக இருந்தான், நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். மற்ற ஏர்போர்ட்ஸில் வந்து நீட்டாக டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. இந்த ஏர்போர்ட் வந்து ஒஸ்ட்டுங்க. இதில் ஹாய் சொல்லுங்கள். அவங்கள வந்து சென்னை தான் போகிறீங்களா? சென்னை தான். ஒரு பேக்குக்கு கேமரா பேக்குக்காண்டி ½ அன் ஹவர் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பட் சென்னையில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி, டெல்லியில் கூட வந்து இந்த மாதிரி இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்தமானில் தாங்க இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, நம்ம நார்த் அந்தமான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சவுத்துக்கு வந்திருப்போம். அதாவது டிக்லிபூர்லேருந்து பாராட்டாங்லேருந்து திரும்ப வந்து போர்ட் பிளேர் வந்திருப்போம். இப்போ நான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த ரூமை காட்டுறேன். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படி தான் கிடக்கும், கண்டுக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு லக்ஸரியான ஒரு ரூமுங்க. ஒரு பெரிய வீடு மாதிரியே இருக்குது. இந்த ரூமுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் உங்களோட இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்படியே வெளியில் போனோன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வியூங்க, ஐலாண்ட் வியூ. அங்கே தூரத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தில் வந்த வைப்பர் ஐலாண்டுங்க. இப்போ வந்து அந்த ஐலாண்ட் வந்து ஃபுல்லாக சடன் பண்ணி வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸ் இருக்கனால. அங்கே தான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு பிளான் இன்றைக்கி. பட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அங்கே போக முடியல. அதனால் இன்றைக்கி பிளானை மாற்றியாச்சு, வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த சைடு பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் வீர் சவார்கர் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஒரு பெயிண்டிங். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த ரூமுக்கு வந்து ஒரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 750 ரூபா தாங்க. நார்மல் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இந்த ரூம்லாம் வந்து 2500லேருந்து 3000 4000க்குலாம் போகுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த மொத்த ஹோட்டல்லே ஒரு 6 ரூம் இருக்குது. 6 ரூம்லேயுமே மொத்தம் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அது நான் மட்டும் தான் இருக்கேன், வேறு யாருமே இங்கே ஸ்டே பண்ணல. ஏன்னா உங்களுக்கே தெரியுது ஆஃப் சீசன். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை, எங்கேயுமே போக முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு பிளான். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. இதுதான் ஹோட்டலு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜே பெட்சன் இது மாதிரி போட்டிருக்கோம். அதுதான் ஹோட்டலு. அங்கே தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க தம்ப்நெயில்ல. அதாவது நம்ம 20 ரூபீஸ் நோட் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நார்த் பே ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். அதாவது மொத்த டிஸ்டன்ஸு. நம்ம இப்போ ஒரு ஃபெரி பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து ஃபெரி எடுத்து, அதாவது ஸ்பீட் போட் எடுத்து அது மூலமாக தான் ட்ராவல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். நம்ம போகிறதுக்கான பஸ்ஸு வந்து இங்கே தாங்க வரும். நம்ம போகிறது ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மெடிக்கல் ஸ்டாப்பு. அங்கே அதுக்கு முன்னாடி செல்லுலார் ஜெயிலில் இறங்கி நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த ஃபெரி பாயிண்ட் போகணும். ஸோ அதுக்கு தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஆட்டோலாம் இருக்குது. ஆட்டோலாம் இங்கேருந்து போனோம்னா நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. எப்படியும் 500 அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம பஸ்ஸுனால் வந்து 20 ரூபீஸோட முடிஞ்சிடும். பஸ் வந்து அடிக்கடி இருக்குங்க, லோக்கல் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் ப்ரைவேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பஸ்லேயே போகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்து இறங்கியாச்சுங்க. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். அதுதான் வந்து செல்லுலார் ஜெயிலு. நம்ம டிசம்பர் மந்த் வந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுலார் ஜெயிலாக நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் போன வாட்டி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்யாததுனால நல்லா க்ளீனாக இருந்தது வெதரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த தண்ணி தேங்கி கிடக்கிறது, ப்ளஸ் நல்லாவே ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால தான் வந்து சீசன் டைமில் எல்லோரும் வருவாங்க போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க இங்கே டிக்கெட் எடுத்தாங்க 670. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ரோஸ் ஐலாண்ட் போயிருப்போம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட் போயிருப்போம். அதனால் வந்து இந்த டைம் வந்து நார்த் பே போயிட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு அங்கே தூரத்தில் இருக்குது. அங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு. நீங்கள் வந்து 2 பேர், அதாவது 2 ஐலாண்டும் மொத்தமாக கவர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 800 850 அந்த ரேஞ்சில் வருது. சிங்கிள்னால் வந்து உங்களுக்கு 670 அந்த மாதிரி வருது. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா 2மே கவர் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ஏன் போகல அப்படின்னா, நாங்கள் வந்தது வந்து 12 மணி அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்த் பே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது மட்டும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நார்த் பே மட்டும் போகிறதுனால வந்து ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. ஃபைனலி 10 பேர் சேர்ந்தாச்சுங்க. ஆனால் இதில் என்னென்னா நம்ம திரும்பவுமே வந்து ரோஸ் ஐலாண்ட் போயிட்டு அங்கே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போயிட்டோம்ல. ஏன்னா வந்து இங்கே நார்த் பேக்கு வந்து டேரெக்டாக யாரும் போக மாட்டாங்களாம். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி போவாங்களாம். சில பேர் எப்போவாது ரேர் கேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து நார்த் பே மட்டும் போயிட்டு வருவாங்களாம். ஆனால் நம்ம இப்போ வேறு என்ன பண்ணுறது, ரோஸ் ஐலாண்ட் தான் போகணும். ஆல்ரெடி போயிட்டோம். பட் இப்போவும் போயிட்டு
மறுபடியும் ஒரு ரவுண்டை போட்டு வர வேண்டியது தான். இங்கே பாருங்கள் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு, லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இதான் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு நல்லா ஆடிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் போட்டே வந்து எப்படி ஆடி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அப்படியே க்ளவுட் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக கருமேகங்கள் அப்படியே மூடிடுச்சு. இதில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த சைடு நார்த் பே சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னு. இப்போ தான் ரோஸ் ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட்லாம் வந்து பயங்கர ஸ்பீடாக போகும். இப்போ அலைய இருக்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போயிட்டுருக்கான். இதுக்கே வந்து ஆடுது. இன்னும் ஸ்பீடாலாம் போனால் எவ்வளோ ஆட்டம் ஆடும் யோசிச்சு பாருங்கள். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன முன்னாடி இருக்கவங்க அப்படியே எந்திரிச்சு போகவும் தான் போர்டு வந்து பேலன்ஸ் தாங்காமல் இப்படி ஆடுது. சொன்னால் கேட்க மாட்றாங்க. வந்தாச்சுங்க இந்த ரோஸ் ஐலாண்டுக்கு. இங்கே பார்த்தீங்களாலே தெரியும், நம்ம லாஸ்ட் டைம் வந்து போதுமே இதே மாதிரி மான்கள் தான் இருந்திருக்கும். சரி ஓகே, அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இங்கே ஒரு 1 ஹவருக்குள்ளே வரணுமா. ஸோ ஓகேங்க, நம்ம ஆல்ரெடி ராஸ் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் நான் உள்ளே போய் கவர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ரிட்டன் வந்துட்டு நம்ம மெயினாக போக வேண்டிய நார்த் பே ஐலாண்ட் போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து ரோஸ் ஐலாண்டில் தான் இருக்கிறோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோசை பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து நம்ம தமிழ் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இந்த ப்ரோ பாருங்கள், ஹை ப்ரோ. இவர் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு போல். இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் எடுத்து காட்டுறாரு. நம்ம வீடியோஸ்லாம் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ சாப்பிட்றோம், பே பண்ண விட மாட்டுறாருங்க. இவர் தான் பே பண்ணி வச்சுருக்காரு. ஏன் ப்ரோ? ஓகே, இந்த அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து வச்சுருக்காங்க, ஹோட்டலு. இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருப்போம் டிசம்பர் மந்த்து. அப்போ வந்து இந்த மாதிரி ஹோட்டல் எதுவுமே இருக்காது. சும்மா நார்மலாக அங்கே ஜூஸ் கடை மாதிரி இருக்கும். இவங்க வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான். எங்கே இருந்தாலும் அறந்தாங்கி கட்டுமாடி தான், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே தான் வந்து கடை வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? இங்கே ஒரு 7 மாதமாக இருக்கீங்க. ஓகே சூப்பருங்க. எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். நம்ம ஊர் சாப்பாடுங்க. அதான் நீங்கள் இந்த ரோஸ் ஐலாண்டு வர்றீங்கன்னா, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டு வர்றீங்கன்னா மறக்காமல் வந்து சாப்பிட்டு போங்க. கரெக்டாக அந்த ஜெட்டிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ப்ரோ கிளம்புறாரு போல. பாய் ப்ரோ. ஸோ ஓகேங்க, நம்மளும் அப்படியே லேட் ஆகிடுச்சு. நம்ம கிளம்பலாம், மழை வந்துருச்சு. பாய்ண்ணா. அங்கே தான் சாப்பிட்டோம், அப்போ தான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போய்ட்டு சாப்பிடுங்க மறக்காமல். நம்ம தமிழண்ணா கடை, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல வேலை கொடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொடையில் தான் போயிட்டுருக்கேன். அடுத்து வந்து நார்த் பே தான் போகிறோங்க. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேக் ஆகி போயிட்டுருக்குங்கிறத பாருங்களேன். கடலெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்தளவுக்கு ஆட்டம் கட்டிகிட்டு இருக்குது. அங்கே தூரத்தில் இருக்குதா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஐலாண்ட். இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்காது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நார்த் பே ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அப்படியும் வந்து அலை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஷேக்லையும் தலைவர் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காப்புல. பாருங்க ஸ்டேரிங்லாம் வச்சு அப்படியே பைக் அந்த இதெல்லாம் நம்ம கார் ஓட்டுற மாதிரியே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அழகாக அப்படியே ஸ்டேரிங்கை முறுக்கி ஓட்டிகிட்ருக்காரு. பாருங்க, டெம்பரவரி மாஸ்டர். ஆக்சுவலாக ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர், அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். இவர் வந்து இப்போ டெம்பரவரியாக வந்து ஓட்டிகிட்டு போகிறாராம். பார்த்துக்கோங்க, நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இவர். ஆக்சுவலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நேவி இதெல்லாம் போயிட்டுருக்கு, போட்லாம் பெரிய ஒரு ஷிப்பு போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலாக நேவி வந்து சின்ன போட்டு ஒன்று விட்டு நம்மளை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இந்த நடுக்கடலில் அந்த ஒரு பெரிய நேவி போட்டு ஒன்று கிராஸ் ஆகுது. அது போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும் போல். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தூரத்தில் 2 போட்டு வருதா. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெரிய போட்டு வந்துட்டுருக்கு, ஒரு பெரிய ஷிப்பு மாதிரி, ஃபெரி மாதிரி. அது கிராஸ் ஆகிறதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒரு சின்ன நேவி வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து போகணும். இவ்வளோ அலை இருக்கும்போதும் நம்ம ஸ்டாப் ஆகி தான் போகணும் போல். அந்த நேவி ஷிப்பு வந்து கிராஸ் ஆகிடுச்சுங்க. ஃபைனலி நம்ம போட் எடுத்துட்டாங்க, போயிட்டுருக்கு. அது கிராஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல நிற்கணுமா. இப்போ இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இந்த சிஎம் கான்வாயெலாம் போகும்ல, ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகி எங்கெங்கே நிற்போம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே அந்த ஷிப்பு போகும்போது நம்ம வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்ம போய்ட்டு எதுவும் இடிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால என்னென்னு தெரில. நேவி போட் வந்து குட்டி போட்லாம் வந்து நம்மளை சரௌண்ட் பண்ணி நிற்க வச்சுருவாங்க. அந்த ஷிப் வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக போகணுங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் போயிட்டுருக்கா, அங்கே பாருங்கள் போகுது. आता है ना मैम, तो फिर हम लोग रुकना पड़ेगा. इधर थोड़ा स्पीड बढ़ाया हम लोग. कोई बात नहीं, हमें कोई प्रॉब्लम नहीं है. परमिशन तो आ गया ना, बस आप लोग हो बचाने. அங்கே தூரத்தில் பாருங்கள் நாட்டிகா ஃபெரி போயிருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஹேவ்லாக்கு கூட அங்கே தான் போயிருப்போம். அங்கே பாருங்கள் தூரத்தில் போயிட்டுருக்கா, அதுதான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே எடுத்துருச்சு. ஏன்னா சீ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஆடி போயிட்டுருக்குன்னு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் தண்ணிலாம் வந்து உள்ளே வந்துருச்சுங்க போட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போயிட்டுருக்கு. வந்து இறங்கியாச்சுங்க இந்த நார்த் பே ஐலாண்டுக்கு.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த ராஸ் ஐலாண்ட் போயிருப்போம், அதை விட இது வந்து பயங்கர நல்லா க்ரீனரியாக இருக்குது. இதில் ரோடு வெளியும் வரலான்னு நினைக்கிறேன். அங்கே ரோடு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு தெரில. பரவாயில்ல, போட்லேயே வந்தாச்சு. இப்போ போயிட்டு இந்த நார்த் பே ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இப்போ ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கிளாஸ் போட்டு, இந்த சப்மரீனு, ஸ்கூபா டைவிங்கும் இங்கே இருக்கான். அதெல்லாம் என்னென்னு கேட்டுட்டு அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக போயிட்டு வரேன். இந்த அந்தமானில் இந்த நார்த் பே இருக்குல்லங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கோரல் ரீஃப்ஸ் இருக்கும். முக்கியமாக இந்த பவளப்பாறைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து பெரியசாக அவங்களால அந்த போர்ட் அமைக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களால் பண்ண முடியலை. நம்ம கொல்கத்தாலேருந்து வந்திருப்போம். கொல்கத்தாலேருந்து வரும்போது நம்ம வந்து நலந்தா ஷிப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் வந்திருக்கும். இந்த ரூட்டில் வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இதிலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் வந்து அந்த ஷிப்பை வந்து மூவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கோரல் ரீஃப் தான். ஸோ அது வந்து இங்கே பெரிய போட்ஸ்லாம், பெரிய ஷிப்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டேமேஜ் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால இந்த ரூட்டை யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிகா ஃபெரி அதெல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த சைட்லாம் வந்து பெரிய ஷிப்ஸ் எதுவுமே வராதான். ஸோ அது ஒரு ரீசனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க, அந்த கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டிக்கெட் எடுத்தோம்ல, 1500 இங்கே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதான் வந்து இதில் வந்து கயாக்கிங் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நார்த் பேயில் வந்து கயாக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். லாஸ்ட் டைம் அங்கே காப்ரின்ஸ்கோவில் பண்ணோம், அது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து அலை நிறையா இருக்கும், அந்த அலையில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்ப்போம். அவ்வளோதாங்க, கயாக்கிங் போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. கையில் ஒரு துடுப்பையும் கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம இந்த கயாக்கில் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணோம். மழை தான் பெஞ்சிட்ருக்கு, பட் பரவாயில்ல, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க கயாக்கிங் போகலான்ட்டு கயாக்கிங் வந்தால் கயாக்கிங்கில் மழை வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களே, நல்லா மலையில் வந்து மாட்டியாச்சுங்க. சுற்றி வர மழைங்க, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் தான் ஜெர்னியாக இருக்குது. பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கு. எனக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி வேறு இழுக்குது. இதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, சூப்பராக இருக்குங்க. மலையில் அப்படியே இந்த சின்ன படகுல அப்படியே ட்ராவல் பண்ணுறது. கயாக்கிங் முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பயமாயிருச்சு மழை வரும்போது, அதான் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் இதுதாங்க நார்த் பே ஐலாண்டு. நம்ம உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயில் இருக்குல்ல, அது கட்டின டைமில் இதுவுமே வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே எப்படி நம்ம ரோஸ் ஐலாண்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த நார்த் பே ஐலாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷர்ஸோட ஆஃபீஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் பேலையும் கட்டியிருக்காங்க. பட் ரோஸ் ஐலாண்டில் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. இங்கே வந்து நார்மலாக வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் வச்சு அந்த கைதிகளெல்லாம் மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடைகள் தாங்க இருக்குது. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் போல். ஆந்திரா மெஸ் இருக்குது, தமிழ்காரங்க ஃபுட்டு கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. ரேட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா நார்மல் சிக்கன் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 270, 300 அந்த மாதிரி விற்கிறாங்க. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது என்ன இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்களேன். அங்கே பாருங்கள், நம்மளோட பழைய 20 ரூபா நோட்டு இருக்கா. இப்போவும் இந்த நோட்டு இருக்குது, ஆனால் வந்து நிறைய நோட்டை வந்து இந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இந்த 20 ரூபா நோட்டில் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும், லைட் ஹவுஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள்லாம் இருக்கும். அது அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா, மேலே போய்ட்டு உங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லைட் ஹவுஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் பே லைட் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இது நார்த் பே ஐலாண்டில், ஸோ அதனால் நார்த் பே லைட் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ட்ரிப்பே ரொம்ப அப்படியே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா 5 நிமிஷம் நடக்கிறேன், 5 நிமிஷம் மழை வருது, திரும்ப 5 நிமிஷம் நடக்கிறேன், மழை வருது. பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு மெயின்டெனன்ஸாக. சூப்பரு. ஆனால் இன்றைக்கி வந்து வெனஸ்டே கிடையாது. இங்கே வந்து வெனஸ்டே வந்து க்ளோஸ்னு போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வெனஸ்டே கிடையாது. நான் வந்திருக்கிறது வந்து ஃப்ரைடே. அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. டைமிங்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கேன், என்ன ரீசன்னு தெரிலையே. ரைட்டுங்க, இந்த போர்டு வச்சுருக்காங்க, வெதர் கண்டிஷன்னாலையா. ரைட்டு, ஆமாங்க, இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தால் திறக்க மாட்டாங்க போல், அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா லைட் ஹவுஸ்க்குள்ளே விட மாட்டாங்க, லைட் ஹவுஸு கிட்டே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சுத்தமாக தெரில. உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன், இல்லைனா நம்ம வரும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த லைட் ஹவுஸை. அதுதான் அந்த லைட் ஹவுஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்தமானை சுற்றி இருக்கிற எல்லா போர்ட்டு, சின்ன சின்ன ஹைடு ஜெட்டிஸாக இருக்கட்டும், ஃபீனிக்ஸ் பே ஜெட்டியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா போர்ட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கு, ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வந்து தூரத்துலேருந்து வர பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தமானுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த நார்த் பேயில் இருக்க லைட் ஹவுஸ் தான் வந்து அதுக்கு மேஜரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ். ஏன்னா நார்த் பேக்குள்ளே வந்துருச்சுன்னா, அதாவது பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா கோரல் ரீஃப்ஸ் இருக்குது, அதான் அந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்களா, அது வந்து நிறையா வந்து இந்த நார்த் பே ஐலாண்டை சுற்றி நிறையா இருக்குங்க.
ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக அந்த நார்த் பே ஐலாண்ட் முடிச்சுட்டு வந்து இறங்கியாச்சு. ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு. ஏன்னா அப்பப்போ மழை தான் வந்துச்சு, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்து நம்ம கூட அந்த போட்டில் வந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து போட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையன் நல்லா ஜாலியாக இருந்தான், விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். The best beach for me in Andaman Port Blair is Carbons Cove. Carbons Cove beach. Okay. Because you can go every day. Did you visit Havelock, Neil? Not in this trip because we just started. So we have to go to other beaches. Other beaches. Okay. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. நாளை மறுநாள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான்லேருந்து சென்னை கிளம்புறோம். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து ஷிப்பில் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன். நம்மளோட போன அந்தமான் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு ஷிப்பில் வந்திருப்போம். அதே ஷிப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வெதர் கண்டிஷனால் கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு. நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ளைட்லேயே போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஒரு வழி ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டேங்க. இதுதாங்க வீர் சவார்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அந்தமானில் இந்த ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்குங்க. எனக்கு பின்னாடி இருக்குல்லங்க, அதுதாங்க ஏர்போர்ட்டு. பட் இந்த ஏர்போர்ட்டை வந்து நார்மலாக நம்ம சென்னையில் வீடியோ எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆளுங்க அவங்களாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால. அந்தமான் டிஃபென்ஸ் ஏரியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா INS விக்ராந்த் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்களில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அதையுமே நான் வீடியோவில் எடுக்கலை. லாஸ்ட் நம்மளோட 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த அந்தமான் 2.0ல கொல்கத்தாவிலேருந்து நம்ம சென்னை வந்திருப்போம். அந்தமான் வந்திருப்போம். அதில் வந்து INS விக்ராந்த் ஷிப்லாம் வந்திருக்கும். அதை பற்றி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஆனால் என்ன, நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4:50 ஆகிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் தான் நம்ம தங்கியிருக்க இதிலேருந்து ஹோட்டல்லேருந்து. ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஆனால் இது நார்மலான ஃப்ளைட் ஜேர்னியாக இருக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம பல தீவு கூட்டங்களுக்கு மேலே பறக்க போகிறோம். முக்கியமாக நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு மேலே பறக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் வந்து மனிதர்களோட நம்மள மாதிரி ஹியூமன்ஸோட வந்து அவங்களே ஹியூமன்ஸ் தான் பட் இந்த மாதிரி வெளி உலகவாசிகளோட வந்து தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போகும்போது பார்க்கலாம். என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் முடிஞ்சுங்க. இதை பற்றி நான் பேசி ஆகணும். எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் சொல்லலாமான்னு தெரில. அதாவது நம்மளோட பேக், இந்த சின்ன பேக் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்கு, அப்புறம் நம்மளோட இந்த கோப்ரோ கேமரா, அப்புறம் சில பேட்ரிஸ், இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு டேப் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த பேக்குள்ளே இல்லை. இது உங்களுக்கே தெரியும், இத்தினோண்டு பேக்கு. இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அவங்க எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ நேரம் செக் பண்ணுவாங்க? பேக் எடுத்துகிட்டு அங்கே மூலையில் வச்சுட்டு 1/2 அன் ஹவராக நிற்க வச்சுட்ருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் கூட வந்து அதை செக் பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியல. சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்மளோட பேக் அந்த செக்இன் கவுண்டரில் வைக்கிறோம். உள்ளே அப்படியே வந்துடும், அந்த இதில் வரும் ட்ராலியில். அப்படி வந்த வாக்கில் ட்ராலிங்கிற அந்த எலிவேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ணுவாங்க. பட் வந்து இங்கே வந்து செக் பண்ணும்போது எடுத்து அங்கிட்டு மூலையில் வச்சுட்டாங்க. ஒரு ஆஃபீஸரோட வந்து அதை எடுக்க மாட்டாங்க. மொபைலை நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன, யாராவது அஃபீஷியல்ஸ் பார்த்தாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஒன்றும் பண்ண முடியாது போல் இந்த மாதிரிலாம் இருந்தால். இத்தனைக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் மாதிரி ஃபஸ்ட்டு ஆள் உள்ளே வர்றேன். ஏன்னா இப்போ தான் வந்து ஏர்போர்ட்டே ஓப்பன் பண்ணாங்க. 7:30க்கு ஃப்ளைட்டு, ஒரு 5:30க்கே நம்ம தான் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம 5 o'clock இங்கே வந்துவிட்டோம். இப்போயே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே வீடியோஸ் வந்து எடுக்க முடியாதா. ஸோ அதுதான், மற்ற ஏர்போர்ட்ஸில் வந்து நீட்டாக டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. இந்த ஏர்போர்ட் வந்து ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. போர்ட் பேர் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ உட்காந்துட்ருக்கோம். இன்னும் வந்து எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். இல்லை, ஹாய் சொல்லுங்கள். அவங்கள வந்து சென்னை தான் போகிறீங்களா? சென்னை தான். சொந்த ஊரே சென்னை தான். திருச்சி. நான் தான் இங்கே புதுக்கோட்டை பக்கத்தில். நிறைய பேர் வந்து இங்கே தமிழ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அந்தமான்லேருந்து சென்னைக்கு. நீங்கள் வந்து அந்தமான் தானா இல்லை? சுற்றி பார்க்கவா? ஓகே. ஐயா வந்து டூரிஸ்ட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஓகேங்க, ஃப்ளைட் எடுக்கட்டும். நான் அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்குறேன். அந்த இது மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்ற ஏர்போர்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பேக்குக்கு, கேமரா பேக்குக்காண்டி 1/2 அன் ஹவர் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பட் சென்னையில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி, டெல்லியில் கூட வந்து இந்த மாதிரி இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் இங்கே வந்து 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண வச்சாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சென்னை வந்து இறங்கியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அந்தமான் ட்ரிப்பு. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சவுண்டாக இருக்குது. இப்போ பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உள்ளே போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிச்சாச்சுங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவுக்கு ஃப்ளைட் ஏறி கொல்கத்தாவிலேருந்து அந்தமானுக்கு வந்து ஷிப்பில் போயிருப்போம். இப்போ வந்து அதே இடத்துல வந்து முடிச்சது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் வர வேண்டியது. ஸ்வராஜ் தீப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 3-4 நாள் ட்ராவல் பண்ணி அந்தமான்லேருந்து இங்கே வர வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டிலேனால் மழை பெஞ்சதுனால போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால் நானும் வரல, அந்த இதை கேன்சல் பண்ணிட்டேன், ஏன்னா ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ வந்து அதுக்கடுத்து இனிமேல் எப்போது நம்ம அந்தமான் போனோம் அப்படின்னா அந்த ஷிப்பை வந்து நான் எகைன் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நான் வீட்டுக்கு தாங்க போகணும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா ட்ராவல் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப 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 முக்கியங்க. ஓகேங்க, நான் அப்படியே முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்புறேன் வெளியில். பார்க்கலாம், பாய்.